Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 32:7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கும்போது பரிபூரண சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தால் எடுத்து போட முடியாது. இக்கட்டான சூழல்களிலும் இரட்சணிய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அவரை நம்பும்போது அவர் உங்களை பாதுகாத்து விடுவிப்பார். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்பதே இன்றைக்கான வாக்குதத்தமாகும். ஆம், இன்றைக்கு இரட்சணிய பாடல்களை நீங்கள் பாடுவீர்கள். இந்த வார்த்தையின்படியே எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தரே உங்கள் அடைக்கலமா இருப்பார். ஒருவேளை கொடூரமான ஜனங்களின் சீரல் உங்களுக்கு எதிரே எழும்பினாலும் அவரே உங்கள் பலனும் திடனும் அடைக்கலமுமாயிருந்து உங்களை பாதுகாப்பார். மிகுந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நீங்கள் கவலைப்படும் போதும் எப்பக்கமும் நெருக்கப்படும் போதும் நான் வாழவே முடியாது என்று சொல்லுகிற நிலையில் தேவனுடைய இரட்சணிய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறீர் என்று இந்த வசனம் கூறுகிறது. இயேசுவை பின்பற்றியதற்காகவே அவருடைய சீஷர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் பயந்து போனார்களா? அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? கலங்கி போய் அழுதார்களா? இல்லை, அவர்கள் பாடி தேவனை துதித்தார்கள். அவர்கள் ஆண்டவரை தங்கள் அடைக்கலமாக மறைவிடமாக கண்டு கொண்டார்கள். அவர்கள் கண்கள் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்தன. ஆகவே அங்கே ஓர் அற்புதம் நடந்தது. பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலைகளின் கதவுகள் திறவுண்டன. அவர்கள் தப்புவிக்கப்படுவதற்கான வழி உண்டானது. தானியேலை பாருங்கள். அவன் கர்த்தரை நேசித்த காரணத்தினால் சிங்கங்களின் கெபிக்குள் போடப்பட்டான். கெர்ச்சிக்கிற சிங்கங்களால் சூழப்பட்டான். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி அவனை விடுவித்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து சிங்கங்கள் கெர்ச்சித்து கொண்டிருக்கலாம். மக்கள் உங்களுக்கு எதிராக கெர்ச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கோ உங்களுக்கு அன்பானவர்களுக்கோ அநியாயம் நடந்திருக்கலாம். சிறைக்குள் சிக்கி கொண்டது போல நீங்கள் உணரலாம். இல்லையெனில் உங்கள் குடும்பத்தில் யாராவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நற்செய்தி காத்திருக்கிறது. ஆண்டவரை நீங்கள் மறைவிடமாக கொண்டிருக்கிறபடியால் இரட்சணிய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கு ஆண்டவரிடமிருந்து இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். 1875 ஆண்டில் ஒரு பிரபல சுவிசேஷகரின் பாடற்குழு தலைவர் நதி நீராவி படகில் பயணித்த போது அங்குள்ள பயணிகள் சிலர் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். மக்கள் அவரிடம் அவருடைய சொந்த பாடல் ஒன்றை பாடும்படி கேட்டார்கள். ஒரு மேய்ப்பனை போன்று மீட்பர் நம்மை வழிநடத்துகிறார் என்ற பாடலை ஓரிரு வரிகள் பாடும்போதே மற்றொரு பாடலான நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுடன் நட்பு பாராட்டும், எங்கள் வழியின் பாதுகாவலராயிரும் என்ற பாடல் வரிகள் காதில் கேட்டது. அந்த பாடலை பாடிய நபர் முன்வந்து 1862 யூனியன்
இராணுவத்தில் நீங்கள் எப்போதாவது நில ஒளியின் வெளிச்சத்தில் பணியாற்றியிருக்கிறீர்களா என கேட்டார். அதற்கு அவர் ஆச்சரியத்துடன் ஆம் என்று பதிலளித்தார். அப்போது அந்த நபர், நான் கூட்டமைப்பு இராணுவத்தில்தான் பணியாற்றினேன். நீங்கள் பதவியில் இருந்தபோது இவர் இனி உயிரோடு இருக்கக்கூடாது என நினைத்தேன். உங்களை கொல்வதே எனக்கு கொடுக்கப்பட்ட பணியாயிருந்தது. நான் மறைவிலே நின்று என் துப்பாக்கியை உமக்கு நேராக குறிபார்த்தேன். அந்த இரவில் முழு நிலவின் வெளிச்சமும் உங்கள் மீது வீசியது எனக்கு சாதகமாயிருந்தது. நீங்கள் அந்த நொடி பொழுதில் உங்கள் தலையை உயர்த்தி வானத்தை நோக்கி பாட ஆரம்பித்து விட்டீர்கள். இப்பொழுது நான் அவரை சுட முடியும். என் தோட்டாக்களுக்கு அவர் தப்ப முடியாது என்று எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். சற்று முன் நான் பாடிய பாடலைத்தான் அப்போது நீங்கள் பாடிக்கொண்டிருந்தீர்கள். அந்த பாடல் வரிகள் தேவனுக்கு பயந்த என் தாயாருடன் இருந்த என் குழந்தை பருவத்தை எனக்கு நினைவுபடுத்தியது. என் தாயார் பல முறை இந்த பாடலை எனக்காக பாடியுள்ளார். இந்த பாடலை நீங்கள் பாடி முடித்த பின் உங்களை குறிவைப்பது எனக்கு கடினமாயிற்று. இந்த மனிதனை மரணத்திலிருந்து காப்பாற்றிய இறைவன் நிச்சயமாக பெரியவராகவும் வல்லமையுள்ளவராகவும் இருக்க வேண்டும் என நினைத்து குறிப்பார்ப்பதை விட்டு என் கரங்கள் கீழிறங்கியது. பிரியமானவர்களே, சரியான பாடலை பாட தேவன் எவ்வளவு அழகாக அவரை வழிநடத்தி இருக்கிறார் பாருங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாப்பார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுவார். ஆகையினால் கவலைப்படாதிருங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, அடைக்கலம் தேடி உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். நீரே எனக்கு மறைவிடமாகவும் பலத்த துருகமாகவும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். நான் சிக்கிக் கொண்டதாக எண்ணும் போது, உபத்திரவங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது நீர் எனக்கு மறைவிடமாயிருப்பதை நினைவுபடுத்தும். நீர் தானியேலை சிங்கங்களிடமிருந்து பாதுகாத்தது போலவும் உம்முடைய சீஷர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தது போலவும் உபத்திரவங்களிலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும். புயலின் நடுவிலும் நான் உம்மை துதித்து கொண்டிருக்கும்படி இரட்சண்ய பாடல்கள் என் உள்ளத்தை நிரப்புவதாக. ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். நான் உமக்கு காத்திருப்பதால் அற்புதங்கள் நடப்பதாக. இப்போதும் எப்போதும் எனக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வழிகளிலெல்லாம் பாதுகாக்கிற உமது அன்பிற்கு நான் நன்றி கூறுகிறேன். உம்முடைய அற்புதமான நிபந்தனையற்ற அன்பில் நான் இளைப்பாறுகிறேன். ஏற்ற நேரத்தில் உமது ஞானத்தை கொடுத்து விவேகமாய் நடந்து கொள்ள உதவி செய்தருளும். இந்த உலகில் இருப்பவனை விட என்னில் இருப்பவர் பெரியவர் என்பதை நான் அறிவேன். அந்த விசுவாசத்தை எப்பொழுதும் காத்து கொள்ள கிருபை செய்தருளும். என்னையும் என் குடும்பத்தினரையும் உமது வல்லமையுள்ள சிறகுகளின் கீழ் பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.